ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஐடி டிபார்ட்மெண்ட் சார்பில் பல்வேறு வகையான புதிய அறிவிப்புகளை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கான மானிய கோரிக்கை நேற்று நடைபெற்றது. அதில் உங்களுக்கு பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல tnlasdigital.tngov.in அப்படின்ற ஒரு புதிய வெப்சைட்டை பார்த்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சட்டமன்ற பேரவை மற்றும் சட்ட மேலாண்மை நிகழ்வுகளின் பதிவுகளை கணினிமயமாக்குவதற்காக இந்த வெப்சைட்டை உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தொழில்நுட்ப தயாரிப்பு வடிவமைப்பு திட்டம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க. டெக்னாலஜி ப்ராடக்ட் டிசைன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. புதிய பொருள் தயாரிப்பு, தொடர் முன்னேற்றம் மற்றும் வன்பொருள் தயாரிப்பு வடிவமைப்பில் மதிப்பு கூட்டுதல் ஆகியவற்றை எளிதாக்க இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. அழகியலுடன் கூடிய சிறந்த வடிவமைப்பு மற்றும் வணிகமயமாக்கல் ஆகியவற்றுடன் அவர்களது தயாரிப்பு மேம்பாட்டு உதவுவதற்காக அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு முறையின் கீழ் ஒரு புத்தொழில் நிறுவனத்துக்கு 75% மானியமும் அதிகபட்சமாக 15 லட்சம் வீதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் கூடுதலாக 50 புதிய ஆதார் பதிவு மையங்கள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 புதிய ஆதார் மையங்களை புதுசாக தொடங்குறாங்க எல்காட் மூலமாக. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தற்போது தமிழ்நாட்டில் 266 ஆதார் சேவை மையங்கள் இருக்குது. மேற்கொண்டு 50 ஆதார் சேவை மையத்தை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி நேற்று பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இகேஒய்சி கைபேசி செயலி மற்றும் பாதுகாப்பான எளிதில் விரிவாக்கக்கூடிய பொதுவான இகேஒய்சி இணையதளம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு அரசு நலத்திட்ட சேவை வழங்கல்ல வெளிப்படைத்தன்மை மற்றும் அவைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் பயனாளிகளின் அடையாளத்தை சரிபார்க்கவும் நிறுவப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மாநிலத்தின் ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் பாதுகாப்பான இகேஒய்சி கட்டமைப்பாக திகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் இகேஒய்சிக்காக புதிய செயலி கொண்டு வரப்படும். இதனால் ஏதாச்சும் நீங்கள் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் மூலமாக இகேஒய்சி ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு எப்படி இகேஒய்சி இருக்கோ அதேமாரி நம்ம தமிழக மாநில அரசு சார்பில் இகேஒய்சிக்குன்னு ஒரு ஆப்பை கொண்டு வராங்க. அதன் மூலமாக இகேஒய்சி பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கலைஞர் கருவூலம் பார்த்தா கொண்டு வராங்க. இதுக்காக 50 லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், ரூபாய் 3.85 கோடியில் வாட்ஸ்அப் செயலி மூலம் 50 சேவைகள், அதாவது பொதுமக்கள் அரசு சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் அணுகக்கூடிய வகையில் டிஜிட்டல் நிர்வாகத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு இ சேவை மற்றும் பிற துறைகள் சார்ந்த சேவைகளை வாட்ஸ்அப் செயலியில் ஒருங்கிணைந்து வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு தேவையான சர்வீஸ், இ சேவைக்கான சர்டிஃபிகேட், வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சர்டிஃபிகேட்லாம் இருக்க பாருங்கள், 10th 12th மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் பெறுவதற்கான ஒரு வசதி ஏற்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் மூலம் குடிமக்கள் சேவைகள் பயன்பாட்டு கட்டணங்களுக்கான பரிவர்த்தனைகள், இ சேவை வலைதளம் மூலம் வழங்கப்படும் சேவைகள் ஆகியவை ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தா பொதுமக்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய மொழியில் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி வழங்குறாங்க. செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மொழிக்கும் தொழில்நுட்பத்துக்கும் பாலம் அமைக்கும் விதமாக தமிழ் இலக்கிய மொழியில் பயிலும் மாணவர்களுக்கு நான்முலன் ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே மற்ற டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இதுதான் உங்களுக்கான புதிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அறிவிப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.